அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, லக்னாதிபதி 9ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு முன்பாக, அதாவது லக்னாதிபதி லக்னத்திலிருந்து 8 பாவங்களில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு 8 வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். விருப்பமுடையவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்குங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது லக்னாதிபதி 9ஆம் பாவத்தில் இருந்தால் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு, சிறப்பான ஒரு அமைப்பு. நன்மைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் கொண்ட ஜாதகர் அப்படின்னு சொல்லலாம். இந்த 9ஆம் இடமானது திதிசூன்யம் ஆகக்கூடாது. இந்த 9ஆம் அதிபதி ஒரு கெட்டு போயிருக்கக்கூடாது. முக்கியமாக அதை நம்ம பார்த்துக்கணும். 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைத்தால் இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி 9ல் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடமானது தீசூன்யமாக இருக்கக்கூடாது. 9ஆம் அதிபதி கெட்டு போயிருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் நிறைய உண்டு. தந்தையினுடைய ஆதரவு ஜாதகருக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் எல்லாம் சித்தியாகும். அதாவது வெளிமாநிலம், வெளிநாடு, இந்த மாதிரி பயணங்கள் எல்லாம் ஜாதகருக்கு கிடைக்கும். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் ஜாதகருக்கு வெற்றி கிடைக்கும். உயர்கல்வி கண்டிப்பாக கிடைக்கும். தர்ம சிந்தனை கொண்ட ஒரு நபராக இந்த ஜாதகர் இருப்பார். நிறைய தான தர்மங்கள் செய்வார் அப்படின்னே சொல்லலாம். பதவிகளும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. இது எல்லாமே நன்மைகளாக நம்ம சொல்லலாம். இப்போ 9ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜாதகருக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாத்துலேயும் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அதிக ஆசைப்பட்டோ இல்லை அகலக்கால் வச்சோ கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டத்தை அதிகமாக நம்பி போய் பிரச்சனையில் அவர் மாட்டிப்பார். சரிங்களா? அதிர்ஷ்டம் செஞ்சு பார்ப்போம், நமக்கு எல்லாம் சக்ஸஸாக வரும் அப்படிங்கிற மாதிரி போய் மாட்டிப்பார். அதே மாதிரி தேவையோ தேவையில்லையோ அடுத்தவர்களுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அதனால் இவரை கண்டாலே சில பேர்லாம் கொஞ்சம் விலகி நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. முடிவெடுக்கிறதுல குழப்பம் காரணமாக கொஞ்சம் முடிவெடுக்கிறதுல தாமதப்படுத்திக்கிட்டே இருப்பார். அதே தான் அந்த நம்பிக்கை, அதிர்ஷ்டத்தை நம்பி இதெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் முடிவெடுக்கிறதுல தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்தோட ஆதரவும் இருக்கும். ஆனால் எல்லாத்தோடைய நல்ல முடிவுகளை இந்த ஜாதகர் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறது சற்று சிரமமான விஷயந்தான். பெரியவர்களுடைய அனுகிரகம் ஜாதகருக்கு உண்டு. ஆனால் அவர்களுடைய சில அறிவுரைகளை சில நேரங்களில் ஜாதகர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. சரிங்களா? ரைட் நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எளிமையான முறையில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களை எளிதில் வந்தடையும். சரிங்களா? மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.